மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 13 இறைவாக்கியங்கள். பிரிவு 10 இறைவாக்கியங்கள் 2 தொடங்கி 16 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி, கணவன் தன் மனைவியை விட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மணவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கிவிடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தம் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். 2012ஆம் ஆண்டு தினகரன் நாளிதழில் வந்திருந்த செய்தி இது. 2012 நவம்பர் மாதம் 6ஆம் நாள் இந்த செய்தி வந்தது. 102 வயது மகேசன் என்பவர், 94 வயது சுசிலா என்கிற அவருடைய மனைவி. 104 வயது 92 வயதில் அவர்கள் முதுமையில் இருந்தபோது அவர்களுக்கு 6 பிள்ளைகள், எல்லோரும் வசதி வாய்ப்போடு நன்றாக இருக்கிறார்கள். மகேசன் படுக்கச் சென்றவர் அடுத்த நாள் காலை எழவில்லை. படுக்கையிலேயே அவர் உயிர் நீத்துவிட்டார். காலையில் தன்னுடைய கணவரை எழுப்புகிறார். மகேசன் எந்திரிக்கவில்லை. அவர் இறந்துவிட்ட செய்தியை சுசிலாவால் தாங்க முடியவில்லை. அவருடைய கால்களை பற்றி பிடித்து கொண்டே
அழுதார். அடுத்த அரை மணி நேரத்தில் சுசிலாவும் இறந்து போனார். அடுத்தடுத்த அரை மணி நேரத்திற்குள் 2 உயிர்களும் ஒரே நாளில் பிரிந்தது. 102 வயது 94 வயதில் அவர்கள் இருவரும் ஒரே நாளில் இறந்தார்கள் என்பதுதான் செய்தியாக வந்திருந்தது. நம்ம ஊருக்கு பக்கத்துலேயும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படி ஒரு செய்தி நம்ம கேட்டிருப்போம். மெக்கேல்பட்டியில் திமோத்தி சாமியாருடைய அண்ணனும் அண்ணியும் ஒரே நாளில் அதே போல இறந்தார்கள். இவர்கள் எப்படி வாழ்ந்திருப்பார்கள் என்ற ஒரு கேள்வியை எழுப்பி பார்க்கிற போது ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள், ஒருவர் ஒருவரோடு இணைந்து வாழ்ந்திருக்கிறார்கள், ஒருவர் ஒருவருடைய உள்ளங்களை உணர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள். நான் அடிக்கடி திருமணங்களில் சொல்லுவதுண்டு, என் மனம் அறிவதை உன் மனம் அறியும், உன் மனம் அறிவதை என் மனம் அறியும் என்று நீங்கள் வாழ வேண்டும் என்று கணவன் மனைவிக்கு நான் திருமணங்களிலே சொல்லுவது வழக்கம். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, கணவன் மனைவி இருவரும் அன்புறவிலே நீத்து வாழ வேண்டும். அப்படி நிலைத்து நின்று வாழுகின்ற வாழ்வுதான் கடவுளுக்கு உகந்த வாழ்வு, அதுதான் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டான வாழ்வு என்பதை இவர்களுடைய வாழ்வு நமக்கு எடுத்துச் சொல்கிறது. கின்னஸ் புத்தகத்திலே இடம்பெற்ற ஒரு தம்பதியர்கள், பத்திரிகையிலே பிரிட்டிஷ் உலகிலே பேசப்பட்ட தம்பதியர்கள் இவர்கள். 1925ஆம் ஆண்டு திருமணம் முடித்து 2005ஆம் ஆண்டிலே இவர்கள் அந்த பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்த போது 80 ஆண்டுகள் திருமண வாழ்வில் நிறைவு செய்து இவர்கள் பேட்டி கொடுத்த போது சொன்ன வார்த்தைகள். அந்த தம்பதியரின் பெயர் பெர்சி ஃப்ளாரன்ஸ் ஆரோஸ்மித். இந்த இருவரும் பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கின்ற போது அவர்கள் சொல்கிறார்கள், எப்படி நீங்கள் 80 ஆண்டுகள் குடும்ப வாழ்விலே நிலைத்து நின்று வாழ்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னது, we never go to bed as bad friends என்று சொல்லுகிறார்கள். நான் கெட்ட நண்பர்களாக ஒரு நாளும் படுக்கைக்கு சென்றதில்லை என்று சொல்கிறார்கள். என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது, ஒருவேளை எங்களுக்குள்ளே மனக்கசப்பு, மன வருத்தம், கருத்து வேறுபாடுகள் வந்தால் படுக்கைக்கு செல்வதற்கு முன் இருவரும் ஒருவரிடம் ஒருவர் சாரி கேட்டுக்கொள்வோம், மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம். we never go to bed as bad friends என்று சொல்கிறார்கள். மன்னிப்பு கேட்காமல் நாங்கள் படுக்கைக்கு சென்றால் அது நல்ல நண்பர்களுக்கான அடையாளம் இல்லை. நாங்கள் இருவரும் நல்ல நண்பர்களாக படுக்கைக்கு செல்வோம். ஆகவேதான் 80 ஆண்டுகள் நாங்கள் திருமண உறவிலே நிலைத்து நின்று அன்போடு வாழ முடிந்தது என்று சொல்கிறார்கள். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தைகள், குறிப்பாக இன்றைய முதல் வாசகமும் இன்றைய நற்செய்தி வாசகமும் திருமண உறவை பற்றி நமக்கு எடுத்துச் சொல்கிறது. முதல் வாசகம் படைப்பை சொல்லுகிறது, படைப்பை பற்றி எடுத்துச் சொல்கிறது. கடவுள் எல்லாவற்றையும் படைக்கிறார், கடைசியாக மனிதனை படைக்கிறார். மனிதனிடம் தான் படைத்த எல்லா பிராணிகளையும் கொண்டு வருகிறார். ஒவ்வொன்றாக அவன் பார்த்து அவற்றுக்கு பெயரிட்டான். ஆதாம் என்ன பெயரிட்டானோ அதுவே அவற்றுக்கு பெயராக அமைந்தது என்று இறைவார்த்தை சொல்கிறது. எல்லாம் அவனுக்கு ஏற்ற பிராணியாக இல்லை. எல்லா பிராணிகளும் அவனுக்கு துணையாக இருந்தது, எல்லா பிராணிகளும் அவனுக்கு இணக்கமாக இருந்தது. ஆனால் அவனுக்கு ஏற்ற துணையாக இல்லை. ஆகவே அவனுக்கு ஒரு தகுந்த துணையை ஏற்படுத்துவோம் என்று சொல்லி கடவுள் மனிதனுக்கு உறக்கம் வரச் செய்து அவனுடைய விழாவிலிருந்து எலும்பை எடுத்து அந்த இடத்தை தசையால் மூடி அந்த எலும்பிலிருந்து ஒரு உயிரை உண்டாக்கினார். அதுதான் பெண். அவள் மனுஷி என்று அழைக்கப்பட்டாள் என்று இறைவார்த்தை சொல்கிறது. அவளை பார்த்துதான் ஆதாம் சொல்கிறான், என் எலும்பின் எலும்பும் என் தசையின் தசையுமாய் இருக்கிறாள்.
இவள் என்னிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் மனுஷி எனப்படுவாள் என்று சொல்லி அவளை தகுந்த துணையாக ஏற்றுக்கொள்கிறான். கடவுள் மனிதனை படைத்த பிறகு, எல்லாவற்றையும் படைத்து மனிதனை படைத்து மனிதனிடம் ஒரு வெறுமை இருப்பதை உணர்கிறார். அவனுக்கு ஏற்ற துணை இந்த படைப்புகளில் எதுவும் இல்லை என்பதை உணர்ந்து அவனுக்கு ஏற்ற துணையாக பெண்ணை படைக்கிறார் என்று இறைவார்த்தை சொல்கிறது. மனிதன் தனிமையாயிருப்பது நன்றென்று என்று சொல்கிறார். தனியாக இருக்கிறதுக்கும் தனிமையாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. தனிமையாக இருப்பதற்கும் தனியாக இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. தனியாக இருக்கிறது தப்பு இல்லை, தனிமையாக இருப்பது தான் தப்பு. இந்த கூட்டத்தில், இது போன்ற ஒரு கூட்டத்தில் இருந்துக்கிட்டு நாம் தனிமையை உணர முடியும். அந்த தனிமை உணர்வு மனிதனை கொல்லும். ஆகவேதான் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவோம் என்று கடவுள் பெண்ணை படைக்கிறார். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, எலும்பும் தசையின் தசையுமாயிருக்கிறாள் என்று ஆதாம் சொல்கிறார். எலும்பு வலிமையானது, தசை வலிமையற்றது. ஆணும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் துணையாக வலிமையாக, ஒருவர் வலிமை இழந்து போகிற போது இன்னொருவர் வலிமையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றன. ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னொரு வார்த்தையை இன்றைய முதல் வாசகம் சொல்கிறது. இனி அவர்கள் இருவரல்ல, ஒரே உடல் என்று சொல்கிறது. நான் திருமணங்களிலே அடிக்கடி இந்த வார்த்தையையும் சொல்லுவதுண்டு. சாதாரணமாக நம்முடைய வழக்கத்திலே நாம் சொல்லுவதுண்டு. திருமணங்களிலே சொல்லுவோம், இருமணம் இணைவது திருமணம் என்று சொல்லுவோம். ஆனால் இறை வார்த்தை சொல்லுகிறது, இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல் என்று சொல்கிறது. அப்படி என்றால் மனதை விட உடல் முக்கியம் வாய்ந்ததா? இறை வார்த்தை ஏன் அப்படி சொல்கிறது என்று நாம் சிந்திக்கிற போது இந்த இறை வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல் என்று சொல்லுகின்ற போது, உடலே ஒன்றாகிவிட்ட போது மனம் இரண்டாக இருக்க முடியாது என்பதைத்தான். ஒரே உடலாக இணைந்து வாழ அழைக்கப்படுகிறீர்கள். அப்படி ஒரே உடலாக இணைந்து வாழுகின்ற போது மனம் இரண்டாக இருக்க முடியாது என்பதைத்தான் இந்த இறை வார்த்தை நமக்கு சொல்கிறது. ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, அப்படியாக நீங்கள் இணைந்து வாழுகின்ற அந்த வாழ்வு தூய்மை நிறைந்த வாழ்வாக இருக்க வேண்டும். இன்றைய இரண்டாம் வாசகம் அதை சொல்லுகிறது. தூய்மையாக்குகிறவர், தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே என்று சொல்கிறார். பவுலடியார் இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்லுகிறார். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 7வது பிரிவு, ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 7வது பிரிவு, இந்த 2 பிரிவுகளையும் நீங்கள் வீட்டிற்கு சென்று எடுத்து வாசித்து பாருங்கள். திருமண உறவை பற்றி இந்த 2 அதிகாரங்களும் சொல்லுகின்றன. கணவன் மனைவி இந்த இறை வார்த்தைகளை படிக்க வேண்டும். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 7வது பிரிவு, ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 7வது பிரிவு, இந்த 2 பிரிவிலும் திருமண உறவை பற்றி சொல்லுகின்றார். அங்கே பவுலடியார் சொல்லுகிறார், கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 7வது பிரிவிலே, நம்பிக்கை அற்றவர் நம்பிக்கையாளரினால் தூய்மை அடைகிறார், மீட்பு பெறுகிறார் என்று சொல்கிறார். கணவன் மனைவி இருவரில் ஒருவர் நம்பிக்கையுடையவராக இருந்தாலும் நம்பிக்கை இல்லாத ஒருவர் அந்த நம்பிக்கையுள்ள ஒருவரால் மீட்பு பெறுகிறார், தூய்மை பெறுகிறார் என்று சொல்கிறார். அப்படி என்றால் அப்படிப்பட்ட இணைந்த வாழ்வாக, ஒன்றிணைந்த வாழ்வாக கணவன் மனைவியுடைய வாழ்வு இருக்க வேண்டும் என்பதை பவுலடியார் எடுத்து சொல்கிறார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அதே கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 7வது பிரிவு 4வது இறைவாக்கியம், யாராவது படிங்கள. மூன்றாவது வசனத்திலிருந்தே படிங்கள. 7:3. மனைவிக்கு மன வாழ்க்கைக்குரிய உரிமைகளை கொடுக்க வேண்டும். கணவர் தன் மனைவிக்கு மன வாழ்க்கைக்குரிய உரிமைகளை கொடுக்க வேண்டும். அதுபோல மனைவியும்
தம் கணவருக்கு கொடுக்க வேண்டும். கணவருக்கு கொடுக்க வேண்டும். மனைவிக்கு தம் உடலின் மேல் அதிகாரம் இல்லை. மனைவிக்கு தன் உடலின் மேல் அதிகாரம் இல்லை. கணவனுக்கே அந்த அதிகாரம் உண்டு. கணவனுக்கே அந்த அதிகாரம் உண்டு. அப்படியே கணவருக்கு தம் உடலின் மேல் கணவருக்கு தன் உடலின் மேல் அதிகாரம் இல்லை. மனைவிக்கே அந்த அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்றதுனால ஒருத்தர் அதிகாரம் செலுத்த வேண்டும் என்று பவுலடியார் சொல்லவில்லை. ஒருவர் மற்றவரை அதிகாரம் செலுத்த வேண்டும் என்று சொல்லவில்லை. அன்பினால் ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். தொடர்ந்து படிச்சுட்டே வந்தீங்கன்னா கீழே 10வது 11வது வசனத்தை படிங்க. திருமணம் ஆனவர்களுக்கு நான் கட்டளையாக சொல்வது இதுவே, மனைவி கணவரிடம் இருந்து பிரிந்து வாழக்கூடாது. இது என்னுடைய கட்டளை அல்ல, ஆண்டவருடையது. அப்படி பிரிந்து வாழ்ந்தால் மறுமணம் செய்யாமல் இருக்க வேண்டும். கணவரும் மனைவியை விலக்கிவிடக் கூடாது, ஒப்புரவாக வேண்டும். கணவருடன் மனைவி ஒப்புரவாக வேண்டும். கணவரும் மனைவியை விட்டு விலகிவிடக் கூடாது என்று சொல்கிறார். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு சிவில்லையும் சரி திருச்சபையிலும் சரி மனவிலக்கு அதிகமாகி கொண்டே போகிறது. ஆண்டுக்கு ஆண்டு மனவிலக்கு பெறுகிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே போகிறது என்று கணக்கெடுப்பு சொல்கிறது. என்னால் பொறுத்து கொண்டு வாழ முடியாது, நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்பா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லும்போது பெற்றோர்கள் அவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன், என் புள்ள போய் அங்கே கஷ்டப்படுது என்று வக்காலத்து வாங்குகிற போது அங்கே நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்களின் பிரிவுக்கு காரணமாய் மாறிப்போகிறீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருக்கின்ற உறவுக்கு இடையில் வேறு எந்த உறவுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. அது பெற்றோராக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கின்ற அந்த உறவிலே மற்றவர்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பதுதான் இந்த வார்த்தைகள் சொல்லுகின்ற அர்த்தம். கணவன் மனைவி இருவரும் ஒன்றிணைந்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒருவர் ஒருவருடைய சுமைகளை, ஒருவர் ஒருவருடைய குறைகளை நிறைவு செய்ய அழைக்கப்படுகிறீர்கள். ஒருவருடைய குறையை மற்றவர் நிறைவு செய்ய வேண்டும். குறைகளை ஊதி பெரிதாக்கி இவனோடு வாழ முடியாது இவளோடு வாழ முடியாது என்று பிரிந்து செல்வதற்கல்ல, இருவரும் ஒன்றுபட்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதனால் தான் இறைவார்த்தை சொல்கிறது, கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று சொல்கிறார். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவிடம் கேள்வி கேட்கிறார்கள், மனவிலக்கு கொடுக்கலாமா, பிரிந்து செல்லலாமா, கணவன் மனைவி பிரிந்து வாழலாமா என்று கேட்கிற போது இயேசு திரும்பி கேள்வி கேட்கிறார். மோசே என்ன சொல்லி இருக்கிறார் என்று கேட்கிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், மனவிலக்கு சீட்டு எழுதி கொடுத்து மனைவியை விலக்கி விடலாம், டைவர்ஸ் கொடுத்துடலாம். மனவிலக்கு முறிவு சீட்டு எழுதி கொடுக்கலாம், டைவர்ஸ் அப்ளை பண்ண நம்ம எழுதி கொடுத்துடலான்னு சொல்கிறாங்க. ஆனால் இயேசு என்ன சொல்கிறார், உங்களுடைய கடின உள்ளத்தின் பொருட்டே மோசே அப்படி சொன்னார், உங்களுடைய முரட்டுத்தனத்தின் பொருட்டே இப்படி சொன்னார். நீங்களும் முரட்டுத்தனமாக இருந்தீங்க, அப்படி முரட்டுத்தனமாக இருந்ததுனால தான் இப்படி மோசே சொல்லி இருக்கிறார். ஆனால் கடவுளுடைய விருப்பம் அது அல்ல. கணவன் மனைவி பிரிந்து வாழ வேண்டும், டிவோர்ஸ் கொடுக்கணுங்கிறது கடவுளுடைய விருப்பம் அல்ல. மனவிலக்கு முறிவு சீட்டு எழுதி கொடுக்க வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம் அல்ல. கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று சொல்கிறார். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, ஒருவர் ஒருவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ள, ஒருவர் ஒருவருடைய குறைகளை நிறைவு செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்படியாக இணைந்து வாழுகின்ற வாழ்வுதான் குடும்ப வாழ்வு, திருமண வாழ்வு. அந்த உடன்படிக்கையின் வாழ்விலே ஒருவர் ஒருவரை அன்பு செய்து, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து, ஒருவரை ஒருவர் பிரிந்து கொண்டு மன்னித்து வாழ்வதுதான் குடும்ப வாழ்வு என்பதை இன்றைய இறை வார்த்தை நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. இன்றைய நாளிலே நாம் விவிலிய ஞாயிறை சிறப்பிக்கிறோம். இங்கே பீடத்தில் வரிசையாக இறை வார்த்தையை போட்டு வச்சுருக்கிறாங்க. இந்த வாரத்தில் அல்லது பூசை முடிஞ்சு போகும்போது ஒரு இறை வார்த்தையாவது நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். அந்த இறை வார்த்தையை உங்களுடைய மனதிலே இருத்தி அந்த இறை வார்த்தையை சிந்திக்க வேண்டும், அந்த இறை வார்த்தையை வாழ்வாக்க வேண்டும். அதுதான் இறை வார்த்தை நமக்கு தருகின்ற பாடம். நம்முடைய வாழ்க்கைக்கு விலக்காக இருப்பது, நம்முடைய வாழ்க்கைக்கு பாதையாக இருப்பது இந்த இறை வார்த்தை.
இந்த இறை வார்த்தையை நாம் கையில் ஏந்தி நம்முடைய குடும்பமாக இந்த இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ வேண்டும். அப்படி வாழுகின்ற போதுதான் நம்முடைய குடும்பங்கள் திருக்குடும்பங்களாக விளங்கும். அப்படி வாழுகின்ற போதுதான் கணவன் மனைவிக்கிடையேயான அந்த உறவு அன்புறவாக இருக்கும். அதை பார்த்து வாழுகின்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்ல பாடமாக இருக்கும். அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். ஆகவே இறை வார்த்தையை மையமாக கொண்டு நாம் வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த விழா விவிலிய ஞாயிறு நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. இறை வார்த்தையை மையமாக கொண்டு ஒருவரை அன்பு செய்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவருடைய குறையை மற்றவர் நிறைவு செய்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும். ஒருவருடைய நிறைகளை நாம் பெருக்கி கொண்டு வாழ வேண்டும். ஒருவர் அன்பு செய்து வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைய இறை வார்த்தை நமக்கு தருகின்ற பாடம்.